வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த அமைதிப்படை அப்படின்ற திரைப்படம் இருக்கு இல்லையா, இன்னை வரைக்குமே பொலிட்டிக்கல் ஜேர்னலில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னலில் இப்படி ஒரு படத்தை இனிமேல் யாருமே எடுத்து முடிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தோம்னா, மணிவண்ணன் இருக்கார் இல்லையா, அமைதிப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்டகாசமான படம் அப்படின்றத எடுத்திருப்பாரு. இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தினுடைய ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே ஒவ்வொரு டைலாக்குமே பார்த்தோம்னா தனித்தனியான ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ரோட்டில் தேங்காய் போர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு ரொம்ப பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியலை சேர்ந்த அரசியல் அறிவு இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, நான் உன்னை எம்எல்ஏ ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ ஆக்குறாரு. இவர் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமா அவரை என்னென்னலாம் பண்றாரு அப்படின்றதான் பார்த்தோம்னா அந்த படத்தினுடைய கதையாவே இருக்கும். ஸோ ஒரிஜினல் அமைதிப்படை கதை அப்படின்றது நம்மள பலருக்குமே தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா இப்போ ஒரிஜினலாகவே இது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் கூட திடுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த முதலமைச்சர் பதவி அப்படின்றது வந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் தேசிய அரசியலில் பார்த்தோம் அப்படின்னா, நேற்று இந்த பாரத ரத்னா விருது இருக்கு இல்லையா, பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்கே அத்வானி பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கும் இந்த அமைதிப்படை படத்துக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த எல்கே அத்வானி இருக்கார் இல்லையா, அவர் தான் அமைதிப்படை படத்தில் வரக்கூடிய மணிவண்ணன் அப்படின்னே சொல்லலாம். மணிவண்ணன் சரி ஓகே, அப்போ எல்கே அத்வானியை யூஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப பெரிய இடத்துக்கு போன அந்த சத்யராஜ் கேரக்டர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, வேற யாரு, நம்ம தலைவர் மோடி தான் அப்படின்ற மாதிரி. குஜராத்தில் பார்த்தோம் அப்படின்னா, குஜராத்தில் அரசியலுக்குள்ள முட்டி மோதிக்கிட்டு இருந்த ஒரு பையனுக்கு அரசியல் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங் காலத்தில் சொல்லி கொடுத்ததா இருந்தாலும் சரி, அந்த பையன் முதலமைச்சர் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் 2002 குஜராத்தில் ஒரு ரொம்ப பெரிய கலவரம் அப்படின்றது வருது. அன்னைக்கு பிரதமராக இருந்த வாஜ்பாயே பார்த்தோம் அப்படின்னா, இந்த பையன் மேலே எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு அப்படின்றதெல்லாம் வருது. ஸோ இந்த பையனை முதலமைச்சர் பதவியிலேருந்து தூக்குறது தான் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுக்கும்போது பிரதமருக்கு அகேன்ஸ்டாகவே பேசினதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பையன் தொடர்ந்து இருக்கணும், தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தில் அந்த பையனுடைய ஆட்சியை தக்க வச்சவர் தான் எல்கே அத்வானி. அப்படி தக்க வைக்கப்பட்ட பையன் தான் மோடி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்த பிரதமர் இருக்கார் இல்லையா, அடுத்த பிரதமர் இவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எல்கே அத்வானியை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடுதுப்புன்னு பார்த்தோன்னா பாஜக சைட்லேருந்து பிரதமர் மோடி தான் அடுத்த பிரதம வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு 2009 காலகட்டங்கள் இருக்கு இல்லையா, அப்போ பார்த்தோம் அப்படின்னா பேச்சு அப்படின்றது எடுப்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகைகளில் அவர் பிரதம வேட்பாளரும் அனௌன்ஸ் பண்ணப்படுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த அமைதிப்படை கதை அப்படின்றதுக்கான ஷார்ட் கதை. ஸோ என்னதான் நடந்துச்சு அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இந்த எல்கே அத்வானி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பாரதிய ஜனதாக்கு முன்னாடியே பாரதிய ஜங்க் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ஜனசங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருந்துச்சு. ஸோ அந்த கட்சியினுடைய ஆரம்ப கால தலைவர்களில் எல்கே அத்வானியும் ஒருத்தர். இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரத ஜனதா இருக்கு இல்லையா, இந்த பாரத ஜனதாவை வாஜ்பாய் கூட சேர்ந்து தொடங்கின தலைவர்களில் இவரும் ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 1984 எலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வெறும் 2 எம்பி சீட் அப்படின்றதா இருக்குது. ஸோ 1984 வெறும் 2 சீட் அப்படின்றது அந்த நிலைமை அப்படின்றத மாற்றி 1998 ஆட்சியவே பிடிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 14-15 வருஷம் கடினமான உழைப்பு அப்படின்றத பாரதிய ஜனதாக்காக போடுறாரு. பாரதிய ஜனதாக்காக போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமில் இவரை பிரதம வேட்பாளராக இவர் முன்னிறுத்தும் போது இவர் மேலே ஒரு ஹிந்துத்துவவாதி அப்படின்ற அடையாளம் எக்கச்சக்கமாக விழுந்துருந்துச்சு. ஸோ எல்கே அத்வானி அப்படின்னா அவர் ரொம்ப பெரிய ஹிந்துத்துவவாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராமர் கோயில் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மோடி தான் கட்டி முடிச்சிருக்காரு, மோடி தான் கட்டி முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மோடி கட்டி முடிச்சிருக்கலாம், ஆனால் அந்த ராமர் கோயிலுக்கு விதை எல்கே அத்வானி போட்டது அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா 1990களில் பார்த்தோம் அப்படின்னா தென் மாநிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் வந்துட்டு பாஜக அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாதப்பயே ரத யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாரு. அந்த ரத யாத்திரை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராமர் கோயில் இருக்கு இல்லையா, ராமர் கோயில் கட்டப்பட்டாகணும் பாபர் மசூதி இருக்கக்கூடிய இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரத யாத்திரையின் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா பாரதிய ஜனதான்னு சொல்லி ஒரு கட்சி இருக்கு, அவங்க இந்துத்துவாவை ரொம்ப பெரிய அளவில் தூக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வட மாநிலங்களில் நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. தென் மாநிலங்களில் அட்லீஸ்ட் பாஜகனுடைய பெயர் அப்படின்றதாவது தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவருடைய ரத யாத்திரை அப்படின்றது பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தி இருக்கு இல்லையா, அயோத்திக்குள்ள போகும்போது தான் அந்த பாபர் மசூதி அப்படின்றது இடிக்கப்படுது. ஸோ ராமர் கோயில் கட்டப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான காரணம் எல்கே அத்வானி தான். ஸோ அந்த பாபர் மசூதி இடிப்பு அப்படின்றது பார்த்தோம்னா எல்கே அத்வானிக்கு ஹிந்துக்களுடைய ஓட்டுகள் அப்படின்றத அதிக அளவில் அள்ளி கொடுத்துச்சு. அதனால தான் 1998 பார்த்தோம் அப்படின்னா அவரால் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு போக முடிஞ்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த இந்துத்துவா தலைவர் அப்படின்ற அந்த ஒரு டார்க் சைடு இருக்கு இல்லையா,
அந்த ஒரு முத்திரை அப்படின்றது இவருடைய அரசியல் பொலிட்டிக்கல் கேரியரில் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு டிராபேக்காக இருக்குது. அதை சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா, நம்ம வாஜ்பாய் இருக்கார் இல்லையா, வாஜ்பாயை பொறுத்த வரைக்குமே மிதவாதி அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தலைவர். அவரை வந்துட்டு பிரதமராக வந்துட்டு முன்மொழிகிறாரு. இனி வாஜ்பாய் இருக்கார் இல்லையா, வாஜ்பாய் தான் பார்த்தோம் அப்படின்னா பிரதம வேட்பாளராக இருப்பார் அப்படின்ற மாதிரி முன்மொழிகிறாங்க. இதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் அப்படின்றது என்னன்னா, வாஜ்பாய் பிரதமரே ஆயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பார்க்கக்கூடிய எல்கே அத்வானி இருக்கார் இல்லையா, சரி ஓகே இந்த டைம் வந்துட்டு வாஜ்பாய் ஆயிட்டாரு, வாஜ்பாய் வந்துட்டு பிரதமர்லாம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த எலெக்ஷன்கள் அடுத்த 5 வருஷம் அதுக்கு அடுத்த 5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தோம்னா இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா போட்டிலாம் போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி போட்டி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் நின்ன 2 வருஷங்கள் இருக்கு இல்லையா, இவர் நின்ன ரெண்டு டைமுமே பார்த்தோம் அப்படின்னா 2004 2009 காலகட்டங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 2 டைமுமே பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு அந்த விஷயம் அப்படின்றத கை கொடுக்கல. 2 டைமுமே இவரை தான் பிரதம வேட்பாளராக முன்னிறுத்துறாங்க. ஏன்னா அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சர்வசாதாரணமாக பிரதம வேட்பாளருக்கான தகுதி அப்படின்றது எல்கே அத்வானி கிட்ட தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2 வருஷம் 2 டைம் இருக்கு இல்லையா, அந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அவரை முன்னிறுத்துறாங்க. ஆனால் அவருடைய கூட்டணி அப்படின்றது தோத்து போகுது. இதுக்கு நடுவில் தான் பார்த்தோம் அப்படின்னா 2002 இவரால் காப்பாற்றி விடப்பட்ட மோடி இருக்கார் இல்லையா, அவர் குஜராத்தில் ரொம்ப பெரிய மாற்றம் அப்படின்றத கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களில் பார்த்தோம் அப்படின்னா பரவலாக பரப்பப்படுது. ஸோ மோடி பார்த்தோம் அப்படின்னா குஜராத்லேருந்து தேசிய அரசியலுக்கு நகர்றாரு அப்படின்றத எல்கே அத்வானி புரிஞ்சுக்கிறதுக்குள்ள மோடியை பற்றின விஷயங்கள் அப்படின்றது ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆஸ் யூஷுவலாக 2009 இருக்கு இல்லையா, 2009 நம்ம தோத்துட்டோம். சரி என்னதான் பண்ண போகிறோம், 2014 கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா எல்கே அத்வானி இருக்கார் இல்லையா, இந்த டைம் நம்ம தான் பிரதம வேட்பாளர் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் அதுக்கு முன்னாடியே இவருடைய தலைமையில் 2 டைம் தோத்தாச்சு. ஸோ 2014 இருக்கு இல்லையா, 2014 நம்ம தோத்தோம் அப்படின்னா தேசிய அளவில் கட்சிக்கு ரொம்ப பெரிய பேக் ஃபயர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பின்னடைவாகவும் கருதப்படும். இதனால 2014 எலெக்ஷன்ல பிரதமர் மோடி இருக்கார் இல்லையா, இன்னைக்கு பிரதமர் அன்னைக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ குஜராத் மாடல் அப்படின்லாம் அப்போ ட்ரெண்டாக பேசப்பட்டுச்சு. ஸோ அவரை வந்துட்டு பிரதம வேட்பாளராக முன்னிறுத்துறாங்க. எல்கே அத்வானி இருக்கார் இல்லையா, அவருக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லியே தெரியல. ஸோ அந்த கூட்டத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா கடுமையான விமர்சனம் அப்படின்றத பண்றாரு. நான் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா திடுப்புட அவருக்கு அன்னைக்கு என்னென்ன பெரிய பெரிய பதவிகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சோ அதை எல்லாத்தையுமே ராஜினாமா அப்படின்றது பண்றாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அத்வானி கிட்ட போய் பேசுறாங்க, இந்த மாதிரி ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு மோடிக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பேர் புகழ் அப்படின்றது இருக்கு, அவரை முன்னிறுத்தணும் அப்படின்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும், இது நம்ம கட்சிக்காக அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா எல்கே அத்வானி இருக்கார் இல்லையா, எல்கே அத்வானியும் ரியாலிட்டி என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. ஸோ நம்ம என்ன சொன்னாலும் இவங்க பிரதமர் கேண்டிடேட் அப்படின்றவங்களை மாற்ற போறது கிடையாது, அட்லீஸ்ட் எம்பி பதவியாவது தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே குஜராத் தொகுதியில் போட்டியிடக்கூடியவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் ஒரு தொகுதியை கேட்கிறாரு. ஏன்னா நம்ம வந்துட்டு பிரதமர் வேட்பாளராக நிப்பாட்டக்கூடிய மோடி இருக்கார் இல்லையா, அவருக்கு அகேன்ஸ்டா கூட்டத்தில் பேசியிருக்கோம். ஸோ இதை மனசுல வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தில் நம்ம நின்னோம்னா நம்மளை தோக்கடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசத்தில் கேட்கும் போது இல்லை நீங்கள் குஜராத்தில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவுமே பார்த்தோம்னா எல்கே அத்வானிக்கு ரொம்ப பெரிய கடுப்பை உண்டாக்குது. மோடி இருக்கார் இல்லையா, மோடி அவருக்கு விருப்பமான தொகுதியில் நிற்கலாம், ராஜ்நாத் சிங் அவருக்கு விருப்பமான தொகுதியில் நிற்கலாம், நான் மட்டும் நிற்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போதான் மோடியை பிரதம வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கட்சியினுடைய மூத்த தலைவரான நீங்களே குஜராத்தில் நிற்கலை அப்படின்னா இதை வந்துட்டு எதிர்க்கட்சிகள் இருக்காங்க இல்லையா, எதிர்க்கட்சிகள் பார்த்தோம் அப்படின்னா அதை கையில் எடுத்து அரசியல் அப்படின்றது பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. உங்களுடைய வெற்றிக்கு பார்த்தோம்னா நாங்கள் உறுதி தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியை கொடுத்து அவர் அதே குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்கவும் வச்சாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் மோடி இருக்கார் இல்லையா, அவர் பிரதமராக வராரு, அவருடைய அமைச்சரவையில் இடம்பெறது அப்படின்றது இவருக்கு சங்கட்டமாக இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளால் வளர்த்து விடப்பட்ட ஒரு பையன் அவர் பிரதமராக இருந்து நம்ம போயிட்டு அமைச்சராக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் பதவி அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. சரி ஓகே சபாநாயகர் பதவியாவது நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்குமே மோடி பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கி ஸ்மிருதி மகாராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை உள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. ஸோ அன்னையோட பார்த்தோம் அப்படின்னா எல்கே அத்வானியுடைய அரசியல் அப்படின்றது ஓரங்கட்டப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பக்கமாக பார்த்தோம் அப்படின்னா பல கட்டுரைகள் அப்படின்றது எழுதி விடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் அப்படின்றது எல்கே அத்வானியுடைய லைஃப் ஸ்டோரி அப்படின்றது முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் வந்திருக்கு. பிரதமர் மோடி எல்கே அத்வானியை ஒதுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓப்பனாகவே பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா எல்கே அத்வானி இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு இந்த பாரதிய ரத்னா விருது அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காது. சரி ஓகே, ஆரம்ப காலகட்டத்தில் தன்னை வளர்த்து விட்ட ஒரு தலைவர், தன்னை மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா இருக்கு இல்லையா, பாரதிய ஜனதாவை 2 சீட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 சீட்டுகள் வரைக்குமே மேலே கொண்டு வந்த ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு நன்றி கடனுக்காக தான் பார்த்தோம்னா மோடி பாரதிய ரத்னா
அவர்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னும் ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கதையை கேட்டு முடிக்கும்போது கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ள ஒரு அமைதிப்படை படமே ஓடி முடிஞ்சிருக்கும் இல்லையா? அதுதான் ரியாலிட்டி, அதுதான் உண்மையான நம்ம அமாவாசை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.